இப்போ நம்ம நம்ம நிலத்துல இருக்கிறோம். இந்த தடவை என்ன பயிர் வச்சுருக்குறோன்னா ஏடிடி 54 அப்படின்னு ஒரு ரகம். இதுதான் அது. என்ன இது சம்பாவில் பயிர் வைக்கலாம். ஏடிடி 54 தஞ்சாவூர் பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை பொன்னி மடிஞ்சு போகுது. நல்ல ரகம்தான் அது. மடிஞ்சு போகுது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அதுவும் கூட பாசுமதியும் வெள்ளை பொன்னி கிராஸ் எடுத்து இந்த ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விளைச்சல். பக்கத்துலலாம் வழக்கமாக இந்த பிபிடி அப்படின்ட்டு ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க. அதையே போட்டு அது நெல் ரகம் ரொம்ப குள்ளமாக இருக்கும். அதே மாதிரியே கதிரும் அதே மாதிரி சின்னதாக இருக்கும், ஒரு வாட்டமாக வராது. இது அதிகமாக என்னது உரமும் வாங்கலை, ஒரே ஒரு மருந்து கூட அடிக்கலை. இதுக்கு வெள்ளை கதிர் அங்கங்கே ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மருந்தே அடிக்கலை. ஒரே ஒரு மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தோம். ஆனால் அந்த மழை பெஞ்சதில் அதுவும் தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சு போனதுனால மருந்து அடிக்கிற வேலையும் மிச்சமாச்சு. வாங்கின்னு வந்துட்டோம், ஆனால் மருந்து அப்படியே வச்சிட்டோம். அதனால் எங்கேயோ ஒன்று குருத்து பூச்சி இருக்குது, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கலப்பில்லாத நெல். நம்ம எப்பயுமே ஊராமுட்டு பிள்ளைய விட்டு ஆழம் பார்க்குற கதை தான். வேறு யாராவது இந்த பகுதியில் இது பயிர் செஞ்சு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக பார்த்தோம். நம்ம விழுப்புரம் மாவட்ட விவசாய தலைவரே கலிவர்தன் அண்ணன் பயிர் வச்சுருந்தார். பன்னிராஜெல்லாம் போய்க்கிறாங்க. காலடி பன்னி மயில் இந்த வரப்பில் இருந்துன்னு தான் அவங்க உருவி எடுப்பாங்க. இது மடிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அதான் வெள்ளை பொன்னியில் கிராஸ், அது பாசுமதி அப்படின்னு பாருங்க. அதனால் இது மடியாமல் இருக்க நல்ல நெல். இதுதான் கிட்டத்தட்ட இது ஒரு 6 ஏக்கர்